மனசை அடக்கிறது எப்படின்னு கேட்டதுக்கு ரமணர் சொன்ன குட்டி கதை, ஒரு கயிறு தீயில எரிஞ்சு சாம்பலா போனாலும் அது பார்க்கறதுக்கு அப்படியே கயிறு மாதிரியே இருக்கும். ஆனால் அந்த கயிறை எடுத்து நம்மளால் எதையும் கட்டவே முடியாது. ஏன்னா அது உருவத்தில் தான் கயிறு, ஆனால் தன்மையில் அது வெறும் சாம்பல் தான். அதே மாதிரி தான் ஒரு ஞானியோட மனசும் பார்க்கறதுக்கு மற்றவங்க மாதிரி சாதாரணமாக தான் தெரியும். ஆனால் அதில் ஆசைங்கிற முடிச்சோ பந்தமோ இல்லவே இல்லை. அது எதையுமே கட்டி போடாது. இங்கே மனசு ஞானத்தில் எரிஞ்சு போயிட்டா அது யாரையுமே தொந்தரவு செய்யாத வெறும் சாம்பல் கயிறு தான். தெய்வீகத்தன்மையை நாம் எப்படி அடையிறதுன்னு கேட்டதுக்கு ரமணர் சொன்ன குட்டி கதை, ஒரு இரும்பு ஊசியை காந்தத்துக்கு பக்கத்தில் எடுத்துட்டு போகும்போது அது தானாகவே ஈர்க்கப்பட்டு காந்தத்தோடையே ஒட்டிக்கும். இங்கே ஊசி தன்னை தனித்துவமாக வச்சுக்க முயற்சி செய்யாமல் காந்தத்தோட வலிமைக்கு ஒப்பு கொடுத்தா மட்டும் போதும், ஊசியும் காந்தமாகவே மாறிடும். இங்கே ஊசிங்கிறது நம்ம மனசு, காந்தம்ங்கிறது இறைவன். நம்மளோட எண்ணங்களை இறைவன் கிட்ட ஒப்படைச்சிட்டா நாமளும் அந்த தெய்வீகத்தன்மையை சுலபமாக அடைஞ்சிடலாம். மனசோட ரகசியம்தான் என்னன்னு கேட்டதுக்கு ரமணர் சொன்ன குட்டி கதை, மனசுங்கிறது ஒரு பெரிய திருட மாதிரி. அவனை பிடிக்கணும்னா நீயே போலீஸ் வேஷம் போட்டுக்கிட்டு அவனை தேடி போகணும். இப்போது அந்த திருடன் யார், அவன் எங்கே இருக்கான்னு நீ தீவிரமாக தேட ஆரம்பித்தா அந்த திருடன் வேற யாரும் இல்லை, அது நீயே தான்னு புரியும். இங்கே நீயே போலீஸாக மாறி உன்னை தேடும்போது அந்த திருடன் மெதுவாக காணாமல் போயிடுவான். திருடன் மறைஞ்சதும் அங்கே போலீஸும் காணாமல் போயிடுவான். கடைசியில் திருடனும் இருக்க மாட்டான், போலீஸும் இருக்க மாட்டான். அங்கே மிஞ்சி இருக்கிறது வெறும் அமைதி மட்டும்தான். இதுதான் மனசோட ரகசியம். அதை தேட ஆரம்பித்தா அது தானாகவே அடங்கிடும். அந்த தேடல் தான் நான் யாருங்கிற விசாரணை. நிஜமான ஆனந்தம் உள்ளேயே இருக்குங்கிறத எப்படி உணர்றதுன்னு கேட்டதுக்கு ரமணர் சொன்ன குட்டி கதை, நாய் காஞ்ச எலும்பு துண்டை வாயில் வச்சு ரொம்ப நேரமாக கடிச்சுக்கிட்டே இருக்கும். கடித்த வேகத்தில் அதோட ஈரிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும். இப்போது அந்த ரத்தம் எலும்புல இருந்து தான் வருதுன்னு நினச்சி இன்னும் சந்தோஷமாக நாய் அதை கடிக்கும். ஆனால் உண்மை என்னென்னா அந்த ருசி எலும்புல இல்லை, நாயோட ரத்தத்திலேயே தான் இருக்குது. அதே மாதிரி தான் நாமளும் சந்தோஷம் வெளியில் இருக்கிற பொருளில் தான் இருக்குன்னு தேடுறோம். ஆனால் எல்லா சந்தோஷமும் நம்ம மனசுக்குள்ளேயே தான் இருந்து வருது. நாய் அந்த எலும்பை விடுற மாதிரி நாம் மனசை விட்டுட்டா நிஜமான ஆனந்தம் உள்ளேயே இருக்கிறத நாம் சுலபமாக உணரலாம். இறைவனோட கலந்து பேரின்பத்தை அடையிறது எப்படின்னு கேட்டதுக்கு ரமணர் சொன்ன குட்டி கதை, ஒரு சின்ன நதி ஓடி வந்து கங்கையில் கலக்கும்போது அது தன்னோட பழைய பேரையும் தன்னோட சின்ன எல்லையையும் இழந்து கங்கையாகவே மாறிடும். அது கலந்த பின்னாடி நான் அந்த சின்ன நதின்னு அதால் சொல்லவே முடியாது. ஏன்னா அது இப்போது பிரம்மாண்டமான கங்கை நதி. அதே மாதிரி தான் ஒரு பக்தன் இறைவன்கிட்ட சரணாகதி அடைகிறப்போ அவனோட அற்பமான கவலையும் அடையாளமும் அழிஞ்சு இறைவனோடவே ஒன்றி பேரின்பத்தையே அடையறான். நண்பர்களே, மனதில் வருவது வரட்டும், போவது போகட்டும், நாம் அகத்தினுள் சொல்லற சும்மா இருப்போம்.